அத்தியாயம் 7 போரின் சத்தமும் அமைதியின் வலி. காட்டின் மேற்கு எல்லையில் ஒரு கனமான காற்று வீசியது. அது சாதாரண காற்றல்ல, அது ஓர் எச்சரிக்கை காற்று. அக்ரோர் தனது விசுவாச புறவிலங்குகளுடன் நேரடி தாக்கத்திற்கு தயாரானான். பல்லிகள், சிறுத்தைகள், சில படையெடுப்பு கழுகுகள், எல்லோரும் ஒரு கூட்டு உத்தியில். அரியணைத் தகர்த்து விடுங்கள். அவன் பெயர் போதும். யாரும் நம்மை கேட்க மாட்டார்கள் டோட். அவன் அதிர்ச்சியூட்டும் குரலில் ஏலமாகச் சொன்னான். அந்த நேரத்தில் காட்டின் நடுப்பகுதியில் மரங்களில் தங்கியிருந்த பல விலங்குகள் ஒரு அமைதி மந்தையின் கீழ் தங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொண்டு இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே குரலில் கேட்டார்கள், அரியன் எங்கே? இப்போது நம்மைத்தான் காப்பாற்ற வேண்டும் டோட். அரியனின் உள் போராட்டம். அரியன் தன் குகையின் அடியில் இருந்தான். அவனது உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. நான் கத்தவே தெரியாது. ஒரே ஒரு முறை கத்தினால் போதுமா? அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் டோட். அவனது தாயின் வார்த்தைகள் மனதில் ஒலித்தன. தலைமை என்பது கத்தல் அல்ல, ஆனால் சில சமயங்களில் உன் அமைதியும் ஒரு சத்தமாக மாற வேண்டும் டோட். அரியன் தலை நிமிர்த்தான். அவன் மெதுவாக குரல் கொடுத்தான். ஒரு மிகவும் ஆழமான, திடமான சத்தம். அதன் தாக்கம் காற்றை துண்டிக்கக்கூடியது போல. அந்த குரல் அனைத்து விலங்குகளுக்கும் கேட்கப்பட்டது. பயத்தில் இருந்த உயிர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. அக்ரோரின் வீரர்களுக்கும் ஒரு நொடி இரக்கம் தோன்றியது. அந்த குரலுடன் அரியன் தோழிகளுடன் அமைதிக்கான போராட்டம் ஆரம்பித்தான். அமைதி போராட்டம். அரியன் மற்றும் 40க்கும் மேற்பட்ட விலங்குகள் அக்ரோர் பக்கம் சென்றனர். ஆனால் அவர்கள் யாரும் தாக்கவில்லை. அவர்கள் மௌனமாக நின்றனர். அரியன் சொன்னது, எங்களை அடிக்கலாம், ஆனால் எங்களது உண்மையை அடிக்க முடியாது டோட். உங்கள் ஆட்சி பயத்தில் இல்லை. பயம் மரித்துவிட்டது டோட். அந்த உரை பறவைகள் முதல் பாம்புகள் வரை அனைவருக்கும் அதிர்வளிக்க ஏற்படுத்தியது. அவசரமாக தாக்க வந்த சில விலங்குகள் தங்கள் பக்கங்களை மாற்றினர். அவர்கள் அரியனின் அருகில் வந்து நின்றனர். அந்த தருணம் வலிமைக்கு எதிரான உண்மையின் வெற்றி.